வருங்கால காவல்துறை நண்பர்களான அனைவருக்கும் கணியன் குழுமம் சார்பாக இனிய வணக்கம். ஸோ இன்னைக்கு தேதி பார்த்தீங்க அப்படின்னா 11/4/2026. ஸோ கரெக்டாக வந்து 4வது மாதத்தினுடைய ஒரு நடு பகுதியில் வந்து இருக்கிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய டைம் வந்து பேசிட்டோம். ஸோ போலீஸ் எஸ்ஐ ஸோ ரெண்டுக்குமே கால்ஃபர் இந்த வருடத்தினுடைய எண்டில் வந்து கண்டிப்பாக இருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு வந்துட்டு ஆனுவல் பிளானில் வந்து ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நான் போலீஸாக தான் ஆக போகிறேன், இல்லை ஒரு காவல்துறையில் ஒரு சார்பாய்வாளர் தான் நான் ஆக போகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய தமிழக இளைஞர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். நீங்கள் ஒருவேளை இதுக்கு முன்னாடி நிறையா தேர்வுகளில் நீங்கள் தேர்வு எழுதி நீங்கள் ஃபைனலில் வராமல் இருந்தாலும் சரி, இல்லை தேர்வு எழுதி ஃபெயிலாக இருந்தாலும் சரி, இல்லை நான் இப்போ தான் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டில் நான் எப்படியாவது ஒரு வேலையை வாங்கணும், நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னாலும் சரி. ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் இப்போயே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். ஏன் நம்மளுடைய கணியன் அகாடமியோட நீங்கள் சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்ற விஷயத்தை நான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் தனியாக படித்தாலும் தனியாக படித்தும் பாஸ் பண்ணுறவங்க இருக்காங்க, இல்லைன்னா சொல்லலை. நம்மளுடைய கணியன் அகாடமி கூட சேர்ந்து பயணிக்கும் பொழுது மேக்ஸ் அண்ட் ரீசனிங் எனக்கு சுட்டுப்படல வராது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு எளிமையான முறையில் வந்து நம்மளுடைய வகுப்புகள் வந்து இருக்கும். அதே மாதிரி நம்ம புத்தகங்கள்லேயே நிறைய ஷார்ட்கட் மெத்தேட் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நம்மளுடைய புத்தகங்கள் கணியன் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 புத்தகங்கள் கையில் இருக்கவங்களுக்கும் தெரியும். அதுலேயே நிறைய ஷார்ட்கட் மெத்தட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ டெஸ்ட்டு 30க்கும் மேற்பட்ட தேர்வுகள் உங்களுக்கு வந்து நடத்தி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பியுடைய கொஷின் பேட்டர்ன் எப்படி இருக்குமோ அப்படி வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. பைலிங் ஹோலில் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கான விரிவான விளக்கமும் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு தெளிவான விளக்கம் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இது மட்டுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஆன்லைன் மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஆஃப்லைன் மாணவர்களாக இருந்தாலும் சரி, ஆஃப்லைனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வீக்கெண்ட் பேஜ் வந்து நமக்கு இப்போ இன்னைக்கிலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது ஆஃப்லைனில். இதே ஆன்லைனில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கும் நாளைக்குமே பார்த்திங்கன்னா கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்துட்டு டெமோ கிளாஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் டெமோ கிளாஸு. நான் புதுசாக இந்த ஃபீல்டுக்குள்ளே வர்றேன் அப்படின்னாலும் சரி, இல்லை நான் ஆல்ரெடி இருந்துகிட்ருக்கேன், நான் பாஸ் பண்ண முடியல, நான் 4-5 வருஷம் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் சரி. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சார் போலீஸில் சரி எஸ்ஐலேயும் சரி சார், ஃபஸ்ட்டு இதுக்கான சிலபஸ் என்ன சார் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த காவலர் பணி இதனுடைய மகத்துவத்தை வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னா, ஒரு தமிழகம் மட்டும் கிடையாது, இந்தியா மட்டும் கிடையாது, உலக அளவில் இந்த காவலர் பணி, போலீஸ் பணி அப்படின்றது எவ்வளோ ஒரு மகத்தான பணி அப்படின்னா, சாதாரண ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ வந்துட்டு ஒரு 2 பசங்க நிற்கிறாங்க, ஒரு 2 பசங்க வந்து நிற்கிறாங்க, ரோட்டில் வந்து நிற்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒருத்தன் வந்து பைக்கில் வரான், 2 பசங்களை வந்து ஏற்றிடுறான். அதாவது மொத்தமாக வந்துட்டு என்ன செய்கிறாங்க, அந்த பைக்கில் வந்து ஒரு 3 பேர் போகிறாங்கன்னு வச்சுக்கிடுவோமே. 3 பேர் பைக்கில் போகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருக்காங்க. திடீர்னு பார்த்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிப்பாட்டிடுவாங்க. ஏன்னா அங்கே ஒரு கான்ஸ்டபிள் நிற்பார், ரோட்டில் நிற்பார். அவர் பாவம் எதுக்கு நிற்பார்னா, அவர் டியூட்டிக்கு போகிறதுக்காக நிற்பார், பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி நிற்பார், இல்லை அவர் சம்திங் வேறு ஏதாவது ஒர்க்கில் நிற்பார். பசங்க என்ன நினச்சிடுவாங்கன்னு சொல்கிறேன் கேளுங்க, டேய் போலீஸ்காரங்க உடனே வண்டியை திருப்புடா, தட்டா புட்டான்னு திருப்புவாங்க. எதுக்கு? அவருக்கு அந்த காவலருக்கு அவருக்கு பயந்துக்கிட்டா கிடையாது, அவர் போட்டிருக்க அந்த யூனிஃபார்ம். யாரும் தப்பாக எடுத்துக்கிற வேணாம். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா அவர் உண்மையான போலீஸே கிடையாது, அவர் ஷூட்டிங்க்கு வந்த போலீஸு. ஏதோ ஒரு ஷார்ட்ஸ் ஏதோ ஒரு வீடியோ எடுக்க போகிறாங்க போல், அதுக்கு ஏதோ ஒரு கண்டென்ட்டுக்காக நின்றுருக்கு, அவர் வாடகை ட்ரெஸ்ஸை போட்டு நிற்கிறாங்க. பார்த்துக்குங்க. ஏன் இந்த விஷயத்தை சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த காவலர்
பணியில் இருக்கக்கூடிய காவலர் பணியில் இருந்து கூட கிடையாது, அந்த காவல் அந்த போலீஸ் யூனிஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அவ்வளோ ஒரு மதிப்பு மிகுந்த ஒரு பயம். ஸோ அப்படி ஒரு பணிக்கு நீங்கள் எல்லாம் வரப்போகிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த பணிக்கு நம்ம சேரணும் அப்படின்னா எவ்வளோ உழைப்பை நம்ம போடணும் அப்படின்ற விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, சாதாரணமாகவே ஒரு ஒரு கூட்டம் கும்பல் இல்லை ஒரு திருவிழா ஏதாவது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மாமா மச்சான் சித்தப்பா பெரியப்பா இருப்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோம் கேட்க மாட்டாங்க, சண்டை போடுவாங்க, இல்லை ஏதாவது கைகலப்பு பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க. அப்போ நம்ம என்ன சொன்னாலும் என்ன பண்ண மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க. டேய் என்னடா பண்ணுறீங்க, விடுங்கடான்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இதுவே ஒரு ஒரு காவலரோ இல்லை ஒரு எஸ்ஐயோ ஒரு ஏட்டோ காவலர் பணியில் இருக்கக்கூடிய யாராவது அந்த இடத்துல வந்து என்னடா அப்படின்னு அப்படியே 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 பிரிஞ்சிருவாங்க. அப்படியே ஒன்றுமே தெரியாது, சார் நான் ஒன்றும் பண்ணலாம் சார் அப்படின்வாங்க. பயம், மரியாதை, இப்படி ஒரு உன்னதமான பணி தான் காவலர் பணி. ஸோ இந்த காவலர் பணிக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு போஸ்டிங். நீங்கள் ஒரு சார்பு ஆய்வாளராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டேஷனில் நீங்கள் தான் எந்த முடிவுனாலும் எஃப்ஐஆர் பண்ணுறது எது இருந்தாலும் எந்த முடிவுனாலும் நீங்கள் தான் எடுக்கணும், உண்மையான முடிவுகளை எடுக்கணும். ஸோ அப்படி ஒரு பணிக்கு வந்து நீங்கள் தயாராகிட்ருக்கீங்க. ஸோ உண்மையிலேயும் காவலர் பணி அப்படின்றது வந்து தமிழக மாணவர்கள் நிறையா பேருடைய மிகப்பெரிய ஆசை. எப்படியாவது நான் இந்த வருடம் இந்த போஸ்டிங் நான் போயே ஆகணும்னு இன்னும் தமிழகத்தில் நிறையா மாணவர்கள் இருக்காங்க. ஸோ அப்படி லட்சியத்தை உங்களுடைய டார்கெட்டை அடையணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய கணியனை வந்து நாடி வாங்க. கண்டிப்பாக எங்களோட சேர்ந்து பயணிங்க. உங்களுடைய எல்லாத்தையுமே நாங்கள் பாஸ் பண்ண வைப்போம். எல்லாத்தையுமே பாஸ் பண்ண வைப்போம்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னா, படிக்கிற மாணவர்களை மட்டும் நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்குறதுக்கு தயாராக இருக்கணும். நாங்கள் கொடுக்குற டெஸ்ட்டை நாங்கள் கொடுக்குற பாடங்களை நீங்கள் படிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். 100% படிக்கணும். அப்போ தான் நீங்கள் பாஸ் பண்ண முடியும். அதுக்காக கணினியில் போய் சேர்ந்துட்டா நான் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் கேட்கணும், அவ்வளோதான். நம்மளுடைய சொன்ன மாதிரி ஏன் கணினியோட சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்னா, இதற்கு முன்னாடி இப்போ 2025 இருக்கட்டும், இதுக்கு அதுக்கு முன்னாடி 2024 இருக்கட்டும், 2016 வரைக்கும் முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஒரு 10 வருடங்கள் முன்னாடி போனீங்களா அப்படின்னா கிட்டத்தட்ட 10,000 மாணவர்களை காவலர் பணியில் அமர்த்திய ஒரே பெருமை நம்மளுடைய கணியன் ஐஏஎஸ் அகாடமியை தான் சேரும். குறிப்பாக டிஃபென்ஸில் போலீஸ் எஸ்ஐக்கு வந்துட்டு நம்ம தமிழகத்திலே வந்து சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அகாடமி எல்லா மாணவர்களுக்கும் தெரியும். நம்மளுடைய மாணவர்கள் இங்கே மதுரையில் மட்டும் கிடையாது, போலீஸாக இருக்காங்க, எஸ்ஐயாக இருக்காங்க. மதுரையில் மட்டும் கிடையாது, சென்னை தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் வந்து படிக்காட்டியும் கூட அட்லீஸ்ட் நம்மளுடைய புத்தகத்தை வைத்தாவது படிச்சிருப்பாங்க. நீங்கள் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுடைய புத்தகத்தை வைத்தாவது அவங்க வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அகாடமியில் நீங்கள் வரும் பட்சத்தில் உங்களை கண்டிப்பாக 100% நாங்கள் பாஸ் பண்ண வைப்போம் அப்படின்ற விஷயத்த நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம டெமோ கிளாஸ்க்குள்ள வந்து போகலாம். ஓகே, முதல்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எல்லா மாணவர்களுடைய கையிலும் இருக்க வேண்டிய, அதாவது பாஸ் பண்ணணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா இருக்க வேண்டிய முதல் ஒன்று என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு சிலபஸ். சரிங்களா? இந்த சிலபஸ் என்ன அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு லைவாகவே எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ நமக்கு வந்துட்டு டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டுக்குள்ளே நீங்கள் போயிட வேண்டியதான். சரிங்களா? ஓகே, போயிட்டீங்க அப்படின்னா வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டு பேஜ் வந்து நமக்கு இங்கே ஓப்பன் ஆகலை. டிஎன்யூஎஸ்ஆர்பி சிலபஸ் அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நிறையா வரும். டிஎன்யூஎஸ்ஆர்பி பிடிஎஃப் வரும். ஸோ அதுக்கடுத்து நிறையா வரும், எஸ்ஐ, தாலுக்கு எஸ்ஐக்கு, டெக்னிக்கல் எஸ்ஐக்கு, போலீஸுக்கு அப்படின்னு தனித்தனியாக சிலபஸ் வருங்க. தனித்தனியாக என்ன செய்யும், ஸோ சிலபஸ் வரும். என்னன்னு தெரியல, ஓப்பன் ஆக மாட்டேங்குது. சரிங்களா? நான் எடுத்து உங்களுக்கு நான் அடுத்தடுத்ததில் வந்து நான் சொல்கிறேன். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன சார் படிக்கணும், சிலபஸ் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். கம்பல்சரி எல்லாருக்குமே நீங்கள் சிலபஸ் எடுத்து வச்சுக்கணும்.
ஃபஸ்ட்டு நம்ம என்ன சார் படிக்கணும், எப்படி சார் படிக்கணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் பாருங்கள். ஸோ 6வதுல இருந்து 12வது வரை இருக்கக்கூடிய பாடங்களை எல்லாத்தையும் நம்ம வந்து படிக்கணும். சரிங்களா? 6th to 12th வரை இருக்கக்கூடிய ஆல் புக் கண்டென்ட். சரிங்களா? ஆல் புக் கண்டென்ட் எல்லா புக்கும். எந்த புக்கு சார்? இங்கிலீஷ் புக்குமா? ஆமாம், இங்கிலீஷ் புக்கும் தான். சரிங்களா? ஏன் அப்படின்றத நான் சொல்கிறேன். சரிங்க சார், இப்போ நான் புக்கு தான் வாங்கணுமா அப்படின்னா நீங்கள் புக்கு வாங்கலாம். இல்லை அப்படின்னா நம்மளுடைய 20 செட் காம்போ, நம்மளுடைய கிளாஸில் சேரக்கூடிய மாணவர்கள் அனைவருக்குமேவும் இந்த 20 செட்டு காம்போ 20 புக்கு இருக்குங்க. இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா தமிழ் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், மேத்மெட்டிக்ஸ்க்கே 2 இருக்கும், அடுத்து சயின்ஸுக்கு வந்து தனியாக 4 புக்கு கொடுத்துருப்பாங்க, சோசியல் சயின்ஸுக்கு அப்படின்னு ஒரு 4 புக்கு கொடுத்துருப்பாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி நமக்கு தமிழ், இங்கிலீஷு, மேத்மெட்டிக்ஸு, அதுக்கப்புறம் சயின்ஸு, சோசியல் சயின்ஸுக்கு அப்படின்னு கொஷின் பேங்க்கு தனியாக இருக்கும், கொஷின் பேங்க்கு. ஸோ இப்படியே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 20 செட்டு இருக்குங்க. இந்த புக்கு நீங்கள் கரைச்சி குடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் போதுமானது. இல்லை சார் நான் ஸ்கூல் புக்கே வாங்கிக்கிறேன், அது உங்கள் விருப்பம். நம்ம புக்கு வந்துட்டு அப்படியே ஒன்லைனாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நீங்கள் புக்கில் பார்த்து படிக்கிறதுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்னா புக்கு கண்டென்ட் தான். ஆனால் புக்கில் நீங்கள் பார்த்து படிக்கும் பொழுது இந்த கேள்விகளை எப்படி கேட்பாங்க அப்படின்ற அணுகுமுறை உங்களுக்கு தெரியாமல் ஒரு சில நேரங்கள் இருக்கும். இதே நம்மளுடைய புக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கண்டென்ட்டாகவே அப்படியே ஒன்லைனராகவே கொடுத்துருப்பாங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ரைட், ஓகே. 6வதுலேருந்து 12வது வரை புக்கை வந்து எல்லா புக்கையும் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? சரி, இப்போ கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி சார் இருக்கும்? சார் எனக்கு ஆல்ரெடி தெரியுமே சார். தெரிஞ்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா புதிய மாணவர்கள் நிறையா பேர் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும், சொல்லியே ஆகணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்னு பாருங்கள். மொத்தம் வந்து 140 கேள்விகள் இருக்கும், 140 கொஸ்டின்ஸ் இருக்குங்க. சரிங்களா? தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சவங்க விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? 140 கேள்விகள் இருக்கும். ஒரு கேள்விக்கு அரை மதிப்பெண்ங்க. ஒரு கேள்விக்கு எத்தனை மதிப்பெண்? அரை மதிப்பெண்கள். மொத்தமாக 70 மார்க் இருக்கும். எத்தனை மார்க்குக்கு இருக்கும்? 70 மார்க் இருக்கும். இதே பிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோதான் இருக்கும்? டேரெக்டாக 70 கொஸ்டின் 70 மார்க். ஒரு கேள்விக்கு 1 மார்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. நான் சொல்கிறது வந்து எஸ்ஐக்கு. சரிங்களா? சரி, இப்போ பாருங்க, ஃபஸ்ட்டு வந்து தமிழுங்க. தமிழ் தானே அப்படின்னு நினச்சிடக்கூடாது. தமிழ் பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும் ஃபஸ்ட்டு. இந்த 140 கேள்வி 70 மதிப்பெண்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்கோரிங் ஏரியா. சரிங்களா? ஸ்கோரிங் ஏரியா. இதுக்கு முன்னாடி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு வந்து ஒன்று இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்கோரிங் ஏரியாவை வந்து பார்த்தீங்க நமக்கு திருத்துறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்கிறதுக்கு முதல்லையே வந்துட்டு இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி தான். இதில் மொத்தம் 100 கேள்விகள் இருக்கும், 100 மதிப்பெண்கள் இருக்கும். 40%, அதாவது 40 கேள்விகள் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டியில் பாஸு. அடுத்து வந்துட்டு நீங்கள் ஸ்கோரிங் ஏரியாவுக்கு வந்துடுவீங்க. இப்போ இந்த ஸ்கோரிங் ஏரியாவில் பாருங்கள், தமிழ் 10 கேள்விகள் இருக்கும். இங்கிலீஷ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் 10 கேள்விகள் இருக்கும். ஸோ அப்போ தமிழில் வந்து 10 கொஷின். சரிங்களா? தமிழில் வந்து 10 கொஷினு, அது 5 மார்க்கு. சரிங்களா? நமக்கு வந்துட்டு ஒரு கேள்விக்கு வந்துட்டு அரை மதிப்பெண்கள் எஸ்ஐக்கு. ஓகேங்களா? ஓகே. இங்கிலீஷ்க்கு வந்து 10 மார்க்கு. அடுத்து மேக்ஸ் அண்ட் ரீசனிங். சரிங்களா? மேக்ஸ் அண்டு ரீசனிங்கை பொறுத்தளவுக்கு 40 கொஷின். மொத்தம் எத்தனை கொஷின் ஆயிடுச்சு? 10, 50, 60. சரிங்களா? மொத்தம் எத்தனை கொஷின்? 60 கொஷின் ஆயிடுச்சு. இது ஃபுல்லாமேவும் ஒரு செட்டப்பு. அடுத்து ஜிகேவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜிகேல எது இருக்கும்? சயின்ஸு அண்ட் சோசியல் சயின்ஸு அண்ட் கரண்ட் அஃபேர், கரண்ட் ஈவெண்ட்டு, இது எல்லாமே இருக்கும். இந்த கரண்ட் ஈவெண்ட்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பர்டிகுலராக நம்ம இந்ததுலேருந்து தான் கேட்பாங்க அப்படின்றத நம்ம கெஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து சயின்ஸ் போயிடலாம். சயின்ஸை பொறுத்தளவுக்கு எத்தனையாக பிரிக்கலாம்? சயின்ஸை வந்து ஃபிசிக்ஸு, அடுத்து கெமிஸ்ட்ரி, அடுத்து பாட்னி, சுவாலஜி, ரெண்டையும் சேர்த்துமே பயாலஜி அப்படின்னு பிரிச்சுக்குருவோம். சரிங்களா? பயாலஜி. ஸோ 3 டைப்பாக நம்ம வந்து பிரிச்சுருக்கோம். சரிங்களா? இது சோசியல் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் ரெண்டுமே சேர்ந்து தான், ஹிஸ்ட்ரி தான், ஹிஸ்ட்ரி. ஸோ அதுக்கடுத்து பாலிட்டி, ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸு, ஸோ அதுக்கடுத்து ஜாகிரஃபி. ஸோ இது ஒரு 4 டைப்பாக வந்து பிரியுது. ஓகேங்களா? ஓகே. இப்போ பாருங்களேன், நமக்கு மிச்ச கேள்விகள், அதாவது 140 கேள்வியில் 60 கேள்விகள் போக மிச்சம் இருக்கக்கூடிய 80 கேள்விகள் இந்த ஜிகே பகுதியிலிருந்து தான் கேட்குறாங்க. என்ன பண்ணுறாங்கன்றதை பாருங்கள்.
சோசியல் சயின்ஸில் 40 கேள்விகள், சயின்ஸில் 40 கேள்விகள், சயின்ஸில் வந்து 40 கேள்வி, மொத்தம் 80 கேள்வின்னு வச்சுக்கிடுவோம். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஆவரேஜாக வந்து ஹிஸ்ட்ரியில் 10, பாலிட்டியில் 10, எக்கனாமிக்ஸில் 10, ஜாகிரஃபியில் 10 இப்படி போட்டுக்குருவோம். இதில் பாலிட்டியில் 10, கெமிஸ்ட்ரியில் 10, அப்புறமேலு பயாலஜியில் ஒரு 20 கொஸ்டின் கூட வச்சுக்கிடுவோம், 40 அப்படி வச்சுக்கிடுவோம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குறைச்சிக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரியில் 8 ஆயிடுச்சு அப்படின்னா பாலிட்டியில் 2 கொஸ்டின் கூட்டிடுறாங்க. இல்லை எக்கனாமிக்ஸில் 8 ஆகுனாங்கன்னா பாலிட்டியில் அப்படி அதிலே மாற்றிக்கிறாங்க. இல்லை அப்படின்னா என்ன பண்ணிடுறாங்கன்னா, பயாலஜியில் வந்து ஒரு 15 கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கணுமே, மிச்சம் 5 கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேரில் கொண்டு போயிடுறாங்க. இதில் குறைச்சிட்டு அப்படியே கரண்ட் அஃபேரில் கொண்டு போயிடுறாங்க. இவ்வளோ தான் நமக்கு மெத்தேடு. ஸோ இந்த மெத்தேடில் தான் நமக்கு எப்படி இருக்கும், கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஆனால் இதில் மொத்தமாக, அதாவது தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் சேர்த்து 60, ஜிகேல வந்து 80, மொத்தமாக 140 கேள்விகள் இடம்பெற்றிருக்குது. 70 கேள்விகள், 70 மதிப்பெண்களுக்கு வந்து நமக்கு கேட்குறாங்க. இல்லை கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னா, எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா தமிழில் 10 கேட்குறான், இங்கிலீஷில் 10 கேட்குறான், பாலிட்டியில் 10 கேட்குறான், எல்லாமே ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது 10 கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ நம்ம இதை விடுவோமா, இல்லை அதை விடுவோமா, இல்லை இதை படிப்போமா அதை படிப்போமான்லாம் யோசிக்கவே கூடாது. எல்லா கேள்விகளையும் எல்லாத்துக்குமே நம்ம வந்து என்ன செய்யணும், சமமான முக்கியத்துவம் வந்து நம்ம வந்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து நம்ம வந்து இருக்கிறோம். ஸோ இது வந்து எஸ்ஐக்கு. இதுவேவும் பிசிக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சரிங்களா, நமக்கு ஆன்லைனை பொறுத்தளவுக்கு ரெண்டுமே தனித்தனியாக தான் நடக்கும். பிசி அண்ட் எஸ்ஐ வந்து தனித்தனியான கிளாஸஸ் தான் நமக்கு வந்து நடக்கும். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா. ஓகே, பிசியில் 70 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். 70 கொஸ்டின்ஸு, 70 மார்க்கு, சரிங்களா, 70 மார்க்கு. இதை பொறுத்தளவுக்கு எப்படின்னா, இதையும் அதே மாதிரி தான் 2 டைப்பாக தான் பிரிக்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஜிகே சைடு, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜி, மேக்ஸ் அண்ட் ரீசனிங் சைடு, சரிங்களா. ஸோ மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னே போட்டுக்கிறோமே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 45 + 25, 45 + 25, 45ன்றது என்னது, ஸோ 45 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே பகுதி, மேக்ஸுக்கு வந்து ரீசனிங் வந்துட்டு 25. இதுலேயும் அதே மாதிரி தான். இதில் என்ன அப்படின்னா, கூடுதலாக இங்கிலீஷ் மட்டும் நீங்கள் படிக்க தேவையில்லை. போலீஸ் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு ஒன்லி தமிழில் மட்டும்தான் நமக்கு கொஸ்டின் இருக்கும். இதுக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்குது, சரிங்களா. இதுலேயும் அதே மாதிரி 80 கொஸ்டின் தமிழ் எலிஜிபிலிட்டியில் 80 கொஸ்டின் வரும். 40% கொஸ்டின்ஸ், அதாவது 32 கேள்விகள் நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு ஸ்கோரிங் பேப்பர் வந்து வருவாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி டெஸ்ட்டு எழுதுனவங்க, அதாவது எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு ஃபுல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். எழுதாதவங்க இதுக்கு நம்ம போக போக இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம், இந்த பேசிக் எஸ்ஐனா எப்படி இருக்கும், பிசினா எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்த நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், சரிங்களா. சரி, ஓகே. இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் அப்படின்னு பிரிப்பாங்க. சயின்ஸில் கூட்டினாங்க அப்படின்னா சோசியல் சயின்ஸில் குறைப்பாங்க, சோசியல் சயின்ஸில் குறைச்சாங்க அப்படின்னா சயின்ஸில் வந்து கூட்டுவாங்க. அப்படி நமக்கு மாற்றி மாற்றி அவங்கள என்ன பண்ணிக்கிடுவாங்க, ஸோ நம்பர்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸை வந்துட்டு அவங்களே வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிடுவாங்க. ஆனால் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 25 கொஸ்டின் தான், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான செட்டப்ஸ்லாம் நம்ம படிச்சுக்கணும். பிசிக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் அப்படின்றத நீங்கள் எடுத்து வச்சுக்கணும், சரிங்களா. சரி, நம்ம கிளாஸஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய கணியன் இ அகாடமியோடைய ஆப்பில், கணியன் இ அகாடமி இப்படின்னு நீங்கள் போட்டீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில், சரிங்களா, ப்ளே ஸ்டோரில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த ஆப் வந்து ஓப்பன் ஆயிரும். இந்த ஆப் வழியாக நமக்கு எல்லா வகுப்புகளுமே நடக்கும். டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு பிடிஎஃப் வந்து கொடுத்துருவோம், அதுக்கான ஆன்சருக்கு கொடுத்துருவோம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருவோம். பிசிக்கு தனியாக, எஸ்ஐக்கு தனித்தனியாக வந்து கிளாஸஸை வந்து நம்ம பண்ணிக்கலாம், சரிங்களா. ஓகே, இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்துட்டு, இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்டாஃப் வந்துட்டு எப்படி கிளாஸஸ் வந்து நமக்கு எடுப்பாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ எஸ்ஐ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எஸ்ஐயில் வந்து ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா, ஹிஸ்ட்ரிக்குன்னு நீங்கள் சிலபஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சிலபஸ் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலபஸ் வந்து சிந்து வழி நாகரிகத்திலிருந்து, சரிங்களா, சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து தற்போது வரை இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமேவும் என்ன பண்ணியிருக்கணும், நம்ம படிச்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற விஷயத்தை வந்து நமக்கு
சிலபஸாக கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 4 குரூப் 2 மாதிரியான தேர்வுகளுக்கு நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் நீங்கள் போனீங்க அப்படின்னா, இப்போ ஹிஸ்ட்ரிக்கு அப்படின்னு தனியாக டாபிக் கொடுத்துருப்பாங்க. சிந்துவெளி நாகரிகம், குப்தர்கள், அடுத்து மராத்தியர்கள், அடுத்து வந்து முகலாயர்கள் அப்படின்னு என்ன செஞ்சுருப்பாங்க, தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. இப்போ ஹிஸ்ட்ரி இருக்குன்னா ஹிஸ்ட்ரியில் நாங்கள் 15 கொஸ்டின் தான் கேட்போம், இல்லை 20 கொஸ்டின் தான் கேட்போம் அப்படின்னு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ போர்டை பொறுத்தளவுக்கு அப்படி எந்த இடத்துலையுமே அப்படி எதுவுமே நமக்கு டேட்டாஸ் எதுவுமே கொடுக்கல. ஸோ இப்போ எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், ஓகே, இந்த விஷயங்கள்லாம் நமக்கு வந்து பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள். சரிங்களா? ஆப் வழியாக டெஸ்ட் நடக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்லியாச்சு. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் ப்ரோக்ராம் நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் எழுதியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு நம்மளுக்கு ஃபுல் அமௌண்ட் கேட்க மாட்டாங்க. கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 30% 50% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து சேர்ப்பாங்க. சரிங்களா? நீங்கள் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எழுதிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அந்த விஷயத்தை நம்ம சொல்லிடலாம். சரிங்களா? சரி, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு டாப்பிக்காக இருக்கக்கூடியது சிந்து சமவெளி நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகம். சரிங்களா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம், சிந்து சமவெளி நாகரிகத்தில் எத்தனை கேள்வி கேட்பாங்க? குறைஞ்சபட்சம் ஒரு கேள்வி கேட்பாங்க, அதிகபட்சம் 2 கேள்வி கேட்பாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? 6வதுல சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. 9வதுல கொஞ்சம் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 11வதுல ஃபுல்லாக சிந்துவெளி நாகரிகம் இருக்குது. இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம புக்கில் இருக்குது, அதை நீங்கள் படிச்சுக்கலாம். இப்போ நம்ம ஓவராலாக என்னென்ன விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் அப்படின்றத நம்ம சொல்லிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மனிதன் தோன்றிய வரலாறு. வரலாறு அப்படின்னா என்ன? நம்ம ஒரு படத்தில் கூட ஒரு ஹீரோ வந்து சொல்லுவாங்க, உங்கள் அப்பா பேர் என்ன, அடுத்து உங்கள் அப்பா பேர் என்ன, அடுத்து அவங்க அப்பா பேர் என்ன, அவங்க அப்பா பேர் என்ன அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியல அப்படின்னு எல்லா பேரும் சொல்லுவாங்க. அவர் ஒரு பேரை சொல்லி இந்த பேர் தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வரலாறு அப்படின்னா விசாரிப்பதன் மூலமாக கற்றல். ஹிஸ்டோரியா அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு வந்து என்ன அர்த்தங்க? விசாரிப்பதன் மூலமாக கற்றுக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்ம என்ன செய்வோம், வரலாறுகளை தேடுவோம். ஒருத்தவங்க மூலியமா சொல்லுவாங்க, நம்ம தாத்தா வந்து இப்படி இருந்தாங்க, அப்படி இருந்தாங்க, நம்ம தாத்தா இவ்வளோ பெரிய வீரர் அப்படின்லாம் நம்ம அப்பா சொல்லுவாங்க. அப்போ அந்த அவங்களுடைய வரலாறுகளை ஒருத்தவங்க மூலமாக என்ன செஞ்சுக்கிறோம், நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ வரலாறு. மனிதன் எப்படி தோன்றுனா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிக் பேங் தியரி, நமக்கு கருந்துளை தியரின்னு சொல்லுவாங்க. அது சயின்ஸ் ரீதியாக நிறையா ஒரு இதில் வந்து சொல்லுவாங்க. அப்புறமேல மத ரீதியாக இந்த கடவுள் தான் படைச்சாரு, அந்த கடவுள் தான் படைச்சாரு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இதை சொல்லுவாங்க. மனிதன் ஆக மொத்தம் படைச்சிட்டான். அதாவது ஆதி மனிதன் வந்து இருந்துட்டாங்க. ஆதி மனிதர்களுமே பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோலோபிதிகஸ், குரோமேக்னக்ஸ் மனிதர்கள், ஹோமோ செப்பியன்ஸ், ஹோமோ எரெக்டஸ் அப்படின்னு நிறைய டைப்ஸ் ஆஃப் அந்த மக்கள் வந்து இருக்காங்க. இப்போ இந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆப்பிரிக்காவை வச்சு தான் தலைமையிடமாக கொண்டு தான், ஆப்பிரிக்காவை ஃபஸ்ட்டு பாயிண்டாக வச்சு தான் மக்கள் வந்து தோன்றுனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு 6th புக்கில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்பிரிக்காவை தலைமையிடமாக கொண்டு தோன்றிய மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, உலகின் பல்வேறு தென்னாப்பிரிக்கா பல்வேறு பகுதிகளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகி போகிறாங்க. அப்புறமேல அவங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை நிலைகளை வந்து மாற்றிக்கிறாங்க. மனிதன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, முதல்ல வந்துட்டு இலை தலைகளை உடையாக அணிவிச்சுக்கிறான், பச்சை கறியை சாப்பிட்றான், நினச்ச இடத்துல தங்குறான், மழை பெய்யும்போது குகைகளில் வாழ்ந்துருக்கான். அப்புறம் என்ன பண்ணுறான், காலத்துக்கு தகுந்த மாதிரி அதை வந்து அந்த பச்சை கறியை வந்து சுட்டு சாப்பிட்றான். அப்புறம் வேளாண்மை செய்ய கற்றுக்கிறான். இந்த வேளாண்மையுமே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கற்றுக்கிறான், இப்போ நமக்கு மனித கண்டுபிடிப்புகளில் முதல் தரமான கண்டுபிடிப்பு அப்படின்னு என்ன சொல்கிறோம் அப்படின்னா சக்கரம். ஏன் சக்கரம்? அதுக்கு முன்னாடியே நெருப்பு இருக்குல்ல, முதல் தரம் நெருப்பை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. சக்கரம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நெருப்பு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் சக்கரத்தை ஏன் முதல் தரமான கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பேசுகிறோம், இன்றைக்கி நம்ம எல்லாமே நம்ம இது பண்ணுறோம். உங்கள்கிட்ட நான் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து சக்கரம் கண்டுபிடிப்பு தான். அது என்ன சார், ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், சக்கரை மட்டும் கண்டுபிடிக்கல அப்படின்னா மனிதன் ஒரு இடத்திலிருந்து பெரிய தூரத்துக்கு வந்து போயிருக்க மாட்டான். ஒரு பொருள் இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருக்காது.
சார் அதான் நாங்கள் சக்கரம் கண்டுபிடிக்கலாம், நாங்கள் கப்பலில் போயிடுவோம்ல சார். சக்கரமே பார்த்தீங்க, கப்பலுமே பார்த்தீங்கன்னா உள்ளே என்ன இருக்கும், இன்ஜினு உள்ள சக்கரம் தான் இருக்கும். ஸோ அப்போ முதல் தரமான கண்டுபிடிப்பு சக்கரம் அப்படின்னு சொல்கிறான். சிக்கி முக்கி கற்களை பயன்படுத்தி நெருப்பை வந்து கண்டுபிடிச்சிருக்கான். வேளாண்மை எப்படி கண்டுபிடிச்சிருக்கான், ஒரு குளத்துக்கு டெய்லியும் தண்ணி குடிக்க போனான். அப்போ வந்து ஒரு பறவை வந்து ஒரு விதையை எடுத்து போட்டு போகுது. அது ஒரு கற்பனை தான். அப்போ அந்த விதையை வந்து வளர்ந்துருது. அந்த விதை வளர்ந்து என்ன செய்யுது, ஸோ பழமாகவோ காயாகவோ தனியாக வருது. அப்போ தான் அப்புறமேலு தான் ஓகே அப்போ இப்படி பண்ணோம் அப்படின்னா வேளாண்மை வரும் அப்படின்னு சொல்கிறான். சக்கரம் எப்படி கண்டுபிடிச்சான், 6ல் கொடுத்துருக்கான். மழை காலங்களில் ஒரு குகைகளில் வந்து மனிதர்கள் வந்து ஒதுங்கி இருக்க சுச்சுவேஷன்ஸில் அந்த ஒரு பாறையிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மலையிலிருந்து ஒரு பாறை வந்து உருண்டு வருது. அந்த உருண்டு வரும்பொழுது என்ன ஆகுது, அப்போ உருண்டு வரும்பொழுது அப்போ ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு சீக்கிரமாக போகணும் அப்படின்னா இந்த ஒரு வட்ட வடிவமான ஒரு இதை செஞ்சோம் அப்படின்னா நம்ம போயிடலாம் அப்படின்றத அதை வச்சு சக்கரம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி மனித பரிணாம வளர்ச்சி நிலை என்ன செய்யுது, ஸோ நாளுக்கு நாள் நமக்கு வந்து நிகழ்ந்து வரக்கூடிய சுச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே போயிடுச்சு. இதெல்லாம் நமக்கு முன்னுக்கு பாடங்களில் இல்லை. அதாவது இல்லை மீன்ஸ் என்னென்னா சிலபஸில் இல்லை. உங்களுக்கு கேட்டாங்க அப்படின்னா ரேராக ஒரு கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா. சிந்துவெளி நாகரிகம் உலக நாகரிகங்களில் 4 முக்கியமான நாகரிகங்கள். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெசபடோமிய நாகரிகம், சீனவெளி நாகரிகம், எகிப்து நாகரிகம், கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு 4 வகையான நாகரிகங்களை வந்து சொல்கிறாங்க. சரிங்க சார் எல்லாமே சொல்லிட்டீங்க, ஓகே. இப்போ இந்த மனுஷன் வந்து தென்னாப்பிரிக்காவில் தானே நீங்கள் பிறந்தீங்கன்னு சொன்னீங்க. இப்போ இவங்க எப்படி சார் இங்கே வந்தாங்க? நமக்கு நான் தான் சொன்னேன், பரிணாம வளர்ச்சி நிலையை அடைந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா பல்வேறு இடங்களுக்கு நகர்ந்து போனாங்க. நகர்ந்து போய் என்ன பண்ணாங்க, நிறைய இடங்களில் போய் வாழ்ந்தாங்க அப்படின்றது நம்ம வந்து சொன்னோம். சரிங்களா. சரி, இப்போ நம்ம டைரெக்டாக வந்து கிளாஸ்க்குள்ளே வந்து போயிடலாம். ஸோ நமக்கு பாருங்கள், ஸோ ஃபஸ்ட்டு நாகரிகம் என்ன நாகரிகம், உலகில் மிகவும் தொன்மையான நாகரிகம் எது, மெசபடோமிய நாகரிகம். மெசபடோமிய நாகரிகம். 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிந்துவெளி நாகரிகம். மெசபடோமிய நாகரிகத்தினுடைய காலம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கிமு 3500 ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 2000 வரைக்கும். இது எல்லாமே கிமுங்க. இப்போ நம்மளுடைய புக்கில் பார்த்தீங்கன்னா போ ஆ மூ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. போ ஆ மூ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பொது ஆண்டுக்கு முன்பு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. ஓகே, அடுத்து பாருங்க சிந்துவெளி நாகரிகம். சிந்துவெளி நாகரிகம் வந்துட்டு கிமு 3300 1900 வரைக்கும் சிந்துவெளி நாகரிகம். ஸோ அடுத்து 3வது வந்து பார்த்தீங்கன்னா எகிப்து நாகரிகம். 3வது எகிப்து நாகரிகம். இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். 3100 1100 வரைக்கும் இது கிமு. அடுத்து 4வது நாகரிகம் வந்து சீன நாகரிகம். சீன நாகரிகம் வந்துட்டு 1700 1122. நமக்கு பொறுத்துகளை கேட்டாலும் கேட்டலாம். நீங்கள் இந்த வரிசையை வாங்க வச்சுக்கணும். மிகவும் உலகில் மிகவும் தொன்மையான நாகரிகம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மெசபடோமிய நாகரிகம். அடுத்து சிந்துவெளி நாகரிகம். முதல் நகர நாகரிகம் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா முதல் நகர நாகரிகம் வந்து பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகம். அடுத்து எகிப்து நாகரிகம், அடுத்து சீன நாகரிகம். இந்த 4 நாகரிகங்கள்லாம் உலகில் வந்து தொன்மையான நாகரிகங்கள், பழமையான நாகரிகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நமக்கு பாடமாக இருக்கிறது எதுங்க, சிந்து சமவெளி நாகரிகம் தான். சரிங்களா. ஓகே, இந்த நாகரிகங்கள் எல்லாமேவும் எங்கே தோன்றியது, இந்த நாகரிகம் எப்படி தோன்றிச்சு, எங்கே தோன்றிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகரிகங்கள் அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா நதிக்கரை நாகரிகங்கள். எப்படி சார் இந்த நதிக்கரையில் எப்படி சார் எதுக்கு இந்த நாகரிகங்கள் எல்லாமே ஏன் நதிக்கரையில் வந்து தோன்றுச்சு அப்படின்னா மனிதனுக்கு தேவைகளில் இன்றியமையாத ஃபஸ்ட்டு வந்து நீர் தான், குடிநீர் தான். ஸோ அதில் நதியில் வந்து நமக்கு தேவையான தண்ணி வந்து இருக்கும். இந்த நதிக்கரை ஓரமாக பார்த்தீங்கன்னா நல்ல வளமான மண் இருக்கும். இந்த பக்கம் நதிக்கரை ஓரமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் வளமான மண், வண்டல் மண் வந்து இருக்கும். ஸோ இது விவசாயம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு வந்துட்டு இந்த கப்பல் போக்குவரத்து வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. இதனாலே என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த நதிக்கரையை வந்து சூஸ் பண்ணி அங்கேயும் வீடுகள் போட்டு அப்படியே இருந்திருக்காங்க. முதல்ல மனுஷன் நாடோடியாக இருந்தான், அவன் பாட்டுக்கு இருப்பான், அவன் பாட்டில் இருந்தான். அப்புறமேல குழுக்களாக வாழ ஆரம்பித்தான். குழுக்களாக வாழ ஆரம்பித்து அப்புறம் கிராமமாக வாழ ஆரம்பித்தான். ஒரே இடத்துல தங்கி வாழ ஆரம்பித்தான். விவசாயம் கற்றுக்கிட்டான். பொருள்களை வந்துட்டு ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குறதுக்கு பண்டமாற்று முறையை வந்து பயன்படுத்தினான். ஸோ இப்படி தான் நாகரிகங்கள் வந்து வளர்ந்து போயிட்டு இருக்கு. ஸோ நதிக்கரை நாகரிகங்களாக இருந்திருக்குது. ஸோ இதில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா போக்குவரத்துக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த நதிக்கரை. நீர்ப்பாசனம் செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய
இதில் வந்து இருந்திருக்கு. சரிங்களா? ஓகே, நாகரிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பண்டைய சொல் லத்தீன் என்று சொல்லக்கூடிய சிவிஸ் என்னும் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. சிவிஸ் என்னும் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. சிவிஸ் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன அப்படின்னா நகரம் அப்படின்னு பொருள். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம சிந்துவெளி நாகரிகத்தை பார்த்துடலாமா? சிந்துவெளி நாகரிகத்தை பார்த்துடலாம். இது எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் நோட்ஸ் வந்து எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, ஓகே. சிந்துவெளி நாகரிகத்தினுடைய காலப்பகுதி எந்த இதிலிருந்து எந்த இது வரைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 3300லேருந்து 1900 வரைக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டோம். ஸோ இந்த சிந்துவெளி நாகரிக பகுதியினுடைய காலப்பகுதி அனைத்துமேவும் வெண்கல காலம் என்று அழைக்கப்படுகிறது. என்ன காலங்க? வெண்கல காலம் என்று அழைக்கப்படுகிறது. என்ன காலம்ன்றதை ஏன் வச்சுக்கணும், சிந்துவெளி நாகரிகத்தில் நிறைய ஏரியா இருக்குது. சிந்துவெளி நாகரிகத்திலே பார்த்தீங்கன்னா மெசபடோமியா, ஹரப்பா, மெசபடோமியா, மெஹர்கரு, அந்த மாதிரி நிறைய ஏரியா இருக்குது. இது எல்லாமே என்ன காலம்தான்? வெண்கல காலம்தான். குஜராத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கடற்கரை கப்பல் கட்டும் தளமாக இருக்கக்கூடிய லோத்தல், இது எல்லாமே என்னதான்? வெண்கல காலம்தான். சிந்துவெளி நாகரிக காலப்பகுதி எல்லாமே என்ன காலம்தான்? வெண்கல காலம். இதுவே தனியாக ஒரு கேள்வியாக நமக்கு கேட்கப்பட்டிருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய பரப்பு, சிந்துவெளியுடைய இந்த ஹரப்பாவுடைய பரப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 லட்சம் சதுர கிலோமீட்டர்கள் வந்துட்டு இந்த ஹரப்பா வந்து பரவி இருந்தது அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த ஹரப்பாவில் பார்த்தீங்க அப்படின்னா நகரம், அதாவது பெரிய நகரங்கள் வந்து 6 பெரிய நகரங்கள் இருந்திருக்கு. எத்தனை பெரிய நகரங்கள் இருந்திருக்கு? 6 பெரிய நகரங்கள் இருந்திருக்கு. கிராமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வந்து இருந்திருக்குங்க. சரிங்களா? இது எல்லாமே ஹரப்பாவை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஹரப்பா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புதையுண்ட நகரம் என்று பொருள். என்ன பொருள்? புதையுண்ட நகரம் என்பது பொருள். சிந்துவெளியில் மிகவும் பழமையான நகரம் எது? மிகவும் பழமையான நகரம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹரப்பா தான். மிகவும் பழமையான நகரம் எது அப்படின்னா ஹரப்பா தான். ஹரப்பா என்ற சொல்லுக்கு என்ன பொருளுங்க? புதையுண்ட நகரம் என்பது பொருள். சரிங்களா? இந்த ஹரப்பா பார்த்தீங்க அப்படின்னா சிந்துவெளியில 2 சொல்கிறாங்க, அதாவது 2ஆக பிரிக்கிறாங்க. தொடக்க கால ஹரப்பா அப்படின்னு ஒரு டைப்பாக பிரிக்கிறாங்க. அடுத்து முந்தைய கால ஹரப்பா, முந்தைய கால ஹரப்பா, அது ஸ்டார்டிங்கில் இருந்து ஒன்று, நடுத்தரமாக அதை வந்து முந்தைய கால ஹரப்பா, அடுத்து வந்து பிந்தைய கால ஹரப்பா அப்படின்னு சொல்லி தனியாக பிரிக்கிறாங்க. 3 டைப்பாக வந்து பிரிக்கிறாங்க. இந்த தொடக்க கால ஹரப்பாவுமே பார்த்தீங்கன்னா 3300லேருந்து கிட்டத்தட்ட 2600 வரைக்கும் ஒரு டைப்பாக பிரிக்கிறாங்க. அதுக்கடுத்து மறுபடியும் 2600லேருந்து 1900 வரைக்கும் ஒரு டைப்பாக பிரிக்கிறாங்க. 1900 பின்னாடி அது பூரா 1700 வரைக்கும் இந்த வீழ்ச்சி காலம், ஹரப்பா நகரம், சிந்துவெளி நாகரிகம் போல வீழ்ச்சி காலம், இதையே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை தனியாக வந்து ஒரு டைப்பாக வந்து பிரிக்கிறாங்க. சரிங்களா? இப்போ இந்த சிந்துவெளி நகரங்கள் ஃபுல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா திட்டமிடப்பட்டு கட்டப்பட்ட நகரங்களாக இருக்குது. அது என்ன சார் திட்டமிடப்பட்ட கட்டப்பட்ட நகரம்? இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா கழிவறை, குளியலறை, கழிவுநீர் கால்வாய்கள், இன்னும் பார்த்தீங்கன்னா தெரு, இது எல்லாமே என்ன பண்ண ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சிந்துவெளி நாகரிகத்தில் இருக்கக்கூடிய ஹரப்பா பகுதியிலுமே ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படி இருந்திருக்கு. வீடுகள் அடுக்குமாடி குடியிருப்புகளாக இருந்திருக்குது. வீடுகளுக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா கழிவறைகள் இருந்திருக்கு. கழிவறைகளிலிருந்து குழாய்கள் வழியாக அந்த தெருவில் வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த கால்வாய்களுக்கு தண்ணி வந்து வெளியே வர்ற மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெரிய செட்டப்ஸ் அப்பயே பண்ணிக்காங்க பாருங்கள். ஸோ தெருக்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றே ஒன்று முட்டிக்குற உரமாக 90 டிகிரி இதில் வந்து ஒன்றே ஒன்று முட்டிக்குற உரமாக தெருக்கள் வந்து இருந்திருக்குது. தெருக்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக அகலமாக வந்து தெருக்கள்லாம் இருந்திருக்குது. ஸோ இப்படி ஒரு செட்டப்பில் தான் சிந்துவெளி நாகரிகம் வந்து இருந்திருக்குது. இதில் வந்து கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சிந்துவெளி நாகரிகத்தில் ஃபுல்லாமேவும் அரண்மனைகளோ இல்லை ஒரு வழிபாட்டு தலங்களோ இருந்ததுக்கான அடையாளமே கிடையாது. ஆனால் பெரிய செட்டப்பு சிந்துவெளி நாகரிகம் ஃபுல்லானது மிகப்பெரிய செட்டப்பு. சரிங்களா? ஸோ இது எல்லாமே நமக்கு நம்ம ஸ்டார்டிங்கு. இப்போ பாருங்கள், எங்கேருந்து நம்ம வரணும் அப்படின்னா சார்லஸ் மேசன் அப்படின்ற ஒரு ஆள். இது யார் அப்படின்னா இவரை நம்ம பார்த்துட்டு தான் நம்ம உள்ள என்ட்ரி ஆகணும். சார்லஸ் மேசன் யாருங்க? இந்த சார்லஸ் மேசன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா? ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் ஒரு சிப்பாயாக பணிபுரியக்கூடியவர் தான்
இந்த சார்லஸ் மேசன். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு வரலாற்று ஆய்வாளர் இவர். சரிங்களா? இவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹரப்பா நகரத்தினுடைய இடிபாடுகளை ஃபஸ்ட்டு தன்னுடைய நூலில் வந்து சொல்கிறாப்புல. இந்த மாதிரி ஹரப்பா வந்து இப்படி இருந்துச்சு, சிந்து சலி நாகரிகத்தினோட ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ஹரப்பா அப்படி இருந்துச்சு, இடிபாடுகளை வந்து தன்னுடைய புத்தகத்தில் வந்து சொல்கிறாரு. இடிபாடுகளை தனது நூலில் வந்து முதலாக விவரித்தவர் யார் அப்படின்னா சார்லஸ் மேசன் தான். இது எப்படி ஆரம்பிச்சுக்கலாம்? மேசன்னா என்னங்க? மேசன்னா கொத்தனாரு. யாரும் தப்பாக நினச்சிக்கிற வேணாம். மேசன்னா கொத்தனார் என்ன பண்ணுவார்? இடிஞ்சு போனதுக்கப்புறம் சரி பண்ணுவார். அவர் தான் கொத்தனார். அப்போ இடிபாடுகளை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இடிபாடுகளை, ஹரப்பா நகரத்தினுடைய இடிபாடுகளை முதலாக தமது நூலில் விவரித்தவர் யாருன்னு கேட்டால் யாரை சொல்லணும்? சார்லஸ் மேசன் அப்படின்றத சொல்லணும். ஸோ கிழக்கிந்திய கம்பெனியுடைய படை வீரராக இருந்திருக்கிறாரு. அதே மாதிரி ஒரு வரலாற்று ஆய்வாளராக வந்து இருக்கிறாரு. சரிங்களா? இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பாகிஸ்தானுடைய வடமேற்கு பகுதியில் தான் ஃபஸ்ட்டு போய் பார்வையிடுறாரு. ஸோ பார்வையிட்டு தான் அப்புறமேல் தான் இந்த ஹரப்பா இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இது பண்ணுறாரு. சரிங்களா? சரி, ஓகே. இவரை நம்ம கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த ஒரு நபர் இருக்கார். அவர் யார் அப்படின்னா ஜான் மார்ஷல்ங்க. ஜான் மார்ஷல் யார் சார் இந்த ஜான் மார்ஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1924 ASI அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இதனுடைய தொல்லியல் துறை, ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்திய தொல்லியல் துறையினுடைய ஆய்வில் அந்த இயக்குனராக பணியமர்த்தப்பட்டவர் தான் இந்த சர் ஜான் மார்ஷல் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹரப்பாவை அதாவது சிந்துவெளி நாகரிகத்தை முறையாக அறிவித்த ஏஎஸ் உடைய இயக்குனர் யாருன்னா ஜான் மார்ஷல் தான். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹரப்பாவுக்கும் மொஹஞ்சதாரா இருக்கு இல்லையா, ஹரப்பாவுக்கும் மொஹஞ்சதாராவுக்கும் இடையிலான பொதுவான அம்சங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னவர் இவர் தான். ஜான் போட்டு ரெண்டுமே பொதுவாக இருக்குப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். என்ன செய்றாரு? ஹரப்பாவும் மொஹஞ்சதாராவுக்கும் இடையான பொதுவான அம்சங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னவர் இவர் தான். இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டு வரணும். என்ன அப்படின்னா இந்த ASI ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இதை வந்து யார் வந்து நிறுவனர், இதனுடைய நிறுவனர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா யார் வந்து இதை உருவாக்குனாங்க அப்படின்னா அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம் அப்படின்றவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த ASI அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய தொல்லியல் துறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆய்வகத்தை உருவாக்குறாரு. எந்த வருடம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1861 புதுடெல்லியை தலைமையிடமாக கொண்டு என்ன பண்ணுறாரு? ஒரு அமைப்பை வந்து உருவாக்குறாரு. அதனால தான் அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம் இந்திய தொல்லியல் துறையின் தந்தை என்று அழைக்கப்படுறாரு. இந்திய தொல்லியல் துறையின் தந்தை என்று அழைக்கப்படுறாரு. சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க, இதெல்லாம் முக்கியமான கேள்வி. இந்திய தொல்லியல் துறையின் தந்தை என்று அழைக்கப்படுறவர் யார் அப்படின்னா அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம். ஓகே. இப்போ தமிழ்நாடு தொல்லியல் துறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1961. இதோட ஒரு 100 வருஷத்தை கூட்டிக்கிற வேண்டியதான். இதனுடைய தலைமையிடம் எங்கே இருக்குது? சென்னையில் வந்து இருக்கு. தலைமையிடம் எங்கே இருக்கு? சென்னையில் வந்து இருக்கு. சரி, இது எல்லாமே நம்ம புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் தான். அழைச்சிடலாமா? ஓகே. இப்போ பாருங்க, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்துட்டு மேசன் அப்படின்னு வந்தார். இடிபாடுகளை தன்னோட நூலில் வந்து சொல்லிட்டாரு. ஜான் மார்ஷல்னு வந்தார். அவர் தான் ஹரப்பா சிந்துவெளியை வந்துட்டு முறையாக அறிவித்தவர். ஹரப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோக்கும் இடையான பொதுவான அம்சங்கள் இருக்குது அப்படின்றதையும் சொல்லிட்டாரு. இப்போ பாருங்களேன், ஆராய்ச்சிகள் வந்துட்டு நடைபெற்றிருக்குது. நிறைய ஆராய்ச்சிகள் 1861 பிறகு நிறைய ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு சுச்சுவேஷன்ஸில். 1921 ஹரப்பா நகரம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஹரப்பா நகரம் என்ன செய்யப்பட்டது? கண்டுபிடிக்கப்படுது. இந்த ஹரப்பாவை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தயாராம் சஹானி என்பவர் தான் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இந்த ஹரப்பா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஹரப்பா நகரம் பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான், அதாவது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஞ்சாப். சரிங்களா? பாகிஸ்தான் அதாவது நம்மளுடைய இந்தியாவை சேர்ந்த பஞ்சாப் கிடையாது, பாகிஸ்தானை சேர்ந்த பஞ்சாப். சரிங்களா? அதாவது மேற்கு பஞ்சாப் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுங்க, பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பஞ்சாப். அடுத்து
1922 அடுத்த வருஷமாக மொஹஞ்சதாரோ கண்டுபிடிக்கப்படுது. இந்த மொஹஞ்சதாரோவை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டி பானர்ஜி அப்படின்றவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஆர்டி பானர்ஜி என்பவர் கண்டுபிடிச்சிருக்காரு. மொஹஞ்சதாரோ எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்து பாகிஸ்தான். இது ரெண்டுமே இந்தியாவில் இல்லை. குரூப் 2 கொஸ்டின் இதுதான். என்ன கேட்டாங்க அப்படின்னா இந்தியாவில் இல்லாத பகுதி எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஹரப்பாவும் மொஹஞ்சதாரோவும் இந்தியாவில் இல்லை. இல்லை. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க, நமக்கு வந்து முக்கியமான அடுத்தடுத்து தோலாவிரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. தோலாவிரா இதை யார் கண்டுபிடிச்சாங்க? 1985 ஆர்எஸ் பிஸ்த் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. ஆர்எஸ் பிஸ்த் அப்படின்றவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. பிஸ்த். சரிங்களா? ஓகே. வேற என்ன? ஆர்எஸ் பிஸ்த் இன்னொரு இடத்துல வருவாரு. பானாவலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். பானாவலி. இந்த பானாவலி வந்து ராஜஸ்தான்ல இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய ராஜஸ்தான் தான். சரிங்களா? இந்தியாவில் இருக்கக்கூடிய ராஜஸ்தான் தான். இதுவும் ஆர்எஸ் பிஸ்த் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. பானாவலி ராஜஸ்தான். சரிங்களா? தோலாவிரா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குஜராத்தில் வந்து இருக்கு. குஜராத், இந்தியா. இது தெரியல, இந்தியாவில் தான் இருக்கு. ராஜஸ்தான், குஜராத். சரிங்களா? பானாவலி எந்த வருடம் கண்டுபிடிக்கப்பட்டது? 1974 கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பகுதி. சரிங்களா? ஓகே. அடுத்து பாருங்க, அடுத்து வந்து காளிபங்கன். அது என்ன சார் காளிபங்கன்? இது யார் கண்டுபிடிச்சாங்கன்னா கோஷ் அப்படின்றவர் கண்டுபிடிச்சார். கோஷ் அப்படி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து 1953 கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பகுதி. இது எங்க இருக்குது? காளிபங்கன் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்ல தான் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து சுர்கடா, நிறைய பகுதிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு முக்கியமான பகுதி. சரிங்களா? சன்குதாரோ அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி, ஒரு பகுதி இருக்கும். சன்குதாரோ இது வந்து என்ஜி மஜிம்தார் குரூப் 1 கொஸ்டின். மஜிம்தார் அப்படின்றது வந்துட்டு 1931 கண்டுபிடிச்சிருப்பாரு. கடைசியா நமக்கு முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது லோத்தல். குஜராத்தில் இருக்கக்கூடிய லோத்தல் எந்த வருடம் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா 1953 வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. எங்க இருக்குது? குஜராத். யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா SR ராவ் அப்படின்றவர் வந்து கண்டுபிடிச்சார். எழுதி வச்சுக்கோங்க, கம்பல்சரி நமக்கு இதுல இருந்து கேட்டாலும் கேட்கலாம். சரிங்களா? ஓகே. இது எல்லாமே அந்தந்த பகுதிகளை வந்து அவங்கவுங்க கண்டுபிடிச்சது. இதுக்கு அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிந்துவெளி நாகரிக மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு, அவங்க என்ன மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். எழுதி நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. அழிச்சிடலாமா இதை? ஓகே, அழிச்சிடுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேளாண்மை ஒன்றுன்னா சொல்கிறேன், அப்படியே நீங்கள் மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசாலாம் இல்லை, வேளாண்மை. சரிங்களா? கோதுமையும் பார்லியும் அதிகமாக விளைவிக்கப்பட்டது. சரிங்களா? நீங்கள் நோட்ஸ் வேணால் எழுதி வச்சுக்கோங்க. கோதுமையும் பார்லியும். சார் அதுக்காக நெல் விளைவிக்கலையா சார் அப்படின்னு கேட்கக்கூடாது. அதிகமாக விளைவிக்கப்பட்ட பயிர்கள் கோதுமையும் பார்லியும். சரிங்களா? இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இரட்டை சாகுபடி முறை. அது என்ன சார் இரட்டை சாகுபடி? இந்த ஊடு பயிர்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி சிந்துவெளி நாகரிக மக்கள் ஃபுல்லாமே இரட்டை சாகுபடி முறையை வந்து என்ன பண்ணுறாங்க, ஸோ ஃபாலோ பண்ணுறாங்க. மாடுகள், பெரிய மாடுகள் ஜெபு என்று அழைக்கப்பட்டது. வேளாண்மைனாலே அது எல்லாமே வந்துடும். ஜெபு பெரிய காளையுடைய உருவம் தான் முத்திரைகளில் இடம்பெற்றிருக்குது. பெரிய காளையுடைய உருவம் என்ன பண்ணியிருக்குது, முத்திரைகளில் நிறைய இடங்கள்ல இடம்பெற்றிருக்குது. சரிங்களா? இதெல்லாமே நம்ம பேசிக்கு பாருங்க. யானை வளர்ப்பு தெரிஞ்சிருக்கு, ஆனால் எதனுடைய வளர்ப்பு தெரியல அப்படின்னா குதிரை வளர்ப்பு தெரியாது. குதிரையை பற்றி அவங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, நல்லா பாருங்க. இரும்பு, கரும்பு, குதிரை. இரும்பு, கரும்பு, குதிரை. குரூப் 4 கூட கேட்டிருந்தாங்க அந்த கொஸ்டினை. இதை பற்றி அவங்களுக்கு என்ன செய்யாது, கம்பல்சரி தெரியாது. வடிவேல் மாதிரி தெரியாது சார், தெரியாது அப்படின்ற மாதிரி தான். ஆமைக்கு ஓட தெரியுமா? தெரியாது சார், தெரியாது. பகலில் நட்சத்திரங்கள் தெரியுமா? தெரியாது சார், தெரியாது. அந்த மாதிரி இரும்பு, கரும்பு, குதிரை இதை பற்றி, இது அதாவது இரும்பும் கரும்பு, உலோகமாக இருக்கக்கூடிய இரும்போடைய பயன் தெரியாது. கரும்பு விவசாயத்தை பற்றி தெரியாது. குதிரையை பற்றி அவங்களுக்கு என்ன செய்யாது,
தெரியாது. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து இவங்களுடைய மட்பாண்ட கலை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க கொஞ்சம் வித்தியாசமான ஆள். அதாவது வண்ணம் தீட்டப்பட்ட மண்பானைகள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, சிவப்பு கலரில் பெயிண்ட் அடித்து என்ன பண்ணுறாங்க, சிவப்பு கலரில் பெயிண்ட் அடித்து அந்த பானைகளில் வண்ணத்தை பூசி கருப்பு கலரில் ஓவியம் வரைஞ்சிருக்காங்க. அப்போ பாருங்கள், கருப்பு கலரில் என்ன பண்ணியிருக்காங்க, ஓவியத்தை வரைஞ்சி அந்த பானையை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, உலோகம். இந்த உலோகம் தாங்க ரொம்ப முக்கியமானது. இவங்களுடைய காலம் வந்து வெண்கல காலம்னு சொன்னோம். இந்த ரோரி செட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலிக்கா வகை கல்லை சேர்ந்த ஒரு வகையான கல். சிலிக்கா வகை கல்லை கண்ட செட்டு, ரோரி செட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தாங்க எல்லாத்துக்குமே பயன்படுத்திருக்காங்க. எல்லாத்துக்குமே எதுக்கு அப்படின்னா, கூர்மையான ஆயுதங்கள் செய்கிறதுக்கு, கத்தி, கோடாரி, இந்த மாதிரியான நிறையா இதை பண்ணுறதுக்கு என்ன தான் பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோரி செட்டு தான் பயன்படுத்தியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆடை அணிகலன்கள். ஆடையை பொறுத்தளவுக்கு பருத்தி ஆடை தான் யூஸ் பண்ணியிருக்கான். பருத்தி தான் யூஸ் பண்ணியிருக்கான். பருத்தி ட்ரெஸ் தான் போட்டிருக்கான். பருத்தி யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அணிகலன்கள் சிவப்பு மணிக்கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவப்பு மணிக்கற்கள் அல்லது செம்மணிக்கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அப்படின்னா நமக்கு ரெண்டுமே தெரியும். சிவப்பு மணிக்கற்கள், செம்மணிக்கற்கள் ரெண்டும் ஒன்று தான். இது ரெண்டையுமே கேட்க மாட்டான். என்ன செஞ்சிடும் அப்படின்னா, கார்னிலியன் அப்படின்னு கேட்பான். எப்படி கேட்பான்? கார்னிலியன் அப்படின்னு கேட்பான். ஸோ இந்த செம்மணி, சிவப்பு மணி எல்லாமே ஒன்று தான். கார்னிலியனாலும் ஒன்று தான். இந்த கற்களை தான் யூஸ் பண்ணியிருக்கான். அதே மாதிரி சங்கில் வளையல் செஞ்சு போட்டிருக்கான். எப்படி? சங்கில் வளையல் செஞ்சு போட்டிருக்கான். சங்கை வச்சு நிறையா சிப்பியை வச்செல்லாம் நிறையா வந்து யூஸ் பண்ணியிருக்கான். சங்கு வளையல். அதே மாதிரி கல்லில் வளையல் செஞ்சு போட்டிருக்கான். கல்லில் தோடு செஞ்சு போட்டிருக்கான். அப்போ எந்த அளவுக்கு அவனுடைய மைண்ட் இருந்திருக்கும், எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்கன்றத பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி வணிகத்தை பொறுத்தளவுக்கு மெசபடோமிய மக்களுடன் நெருங்கிய வணிக தொடர்பு வந்து வச்சுருந்தாங்க. யார் கூட? மெசபடோமிய மக்களுடன் நெருங்கிய வணிக தொடர்பு வச்சுருந்தாங்க. அதே மாதிரி தராசு, எடையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல துல்லியமான எடை அளவு வந்துலாம் வச்சுருந்தாங்க. எடை அளவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த செட்டு கனசதுர வடிவத்தில் வந்துட்டு யானை தந்தங்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. செட்டு வகை கற்கள்லையும் அந்த எடை கற்களாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க கவனிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா, எடை விகிதம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. எடை விகிதம் 2 மடங்கு ஆகும்படி இருந்திருக்கு. அதாவது எப்படி அப்படின்னா 1:2:4:8:16:32:64 64 அப்படின்னு, அதாவது 2 மடங்குகளாக ஆகும்படி அதனுடைய விகிதங்கள் வந்து இருந்திருக்குது. செம்பு தட்டு வச்சுருக்காங்க. அந்த தட்டு இருக்குது பார்த்தீங்களா, செம்பு தட்டெல்லாம் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி முதல் எழுத்து வடிவம் யார் அப்படின்னு கேட்பாங்க. சுமேரியர்களுடைய தான் முதல் எழுத்து வடிவம். உலகிலேயும் முதல் எழுத்து வடிவம் யார் அது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சுமேரியர்களுடைய தான் முதல் எழுத்து வடிவம். சரிங்களா? அதே மாதிரி ஹரப்பா மக்களுடைய எழுத்து வடிவத்தை நம்மளால் என்ன செய்ய முடியல, அப்சர்வ் பண்ணிக்கிற முடியல, இன்னும் நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஹரப்பா மக்களுடையது. இவங்களுடைய பொழுதுபோக்கு என்ன இருந்திருக்கு நமக்கு? அதே மாதிரி பொழுதுபோக்கு எப்படின்னா நம்ம காதிலே கேட்டுக்கணும். புக்கில் இருக்கக்கூடிய விஷயம் தான். சுடுமண்ணால் செய்யப்பட்ட சிலைகள், அந்த வண்டியை வச்சு கலை, இதெல்லாம் எல்லாமே சொல்கிறது எல்லாமே கலை. சரிங்களா? பம்பரம் விளாட்றது, கிளுகிழுப்பை, பொம்மை, இந்த மாதிரியெல்லாம் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பொழுதுபோக்கு இருக்காங்க. முக்கியமாக வந்து சமயம், இதுதாங்க ரொம்ப முக்கியம். இவங்க பார்த்தீங்கன்னா இயற்கையை வழிபட்டிருக்காங்க. இயற்கை என்ன பண்ணியிருக்கான்? இயற்கையை வழிபட்டிருக்கான். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆலமரத்தை வழிபட்டிருக்காங்க. ஆலமரத்தை களிமண்ணால் செய்யப்பட்ட பெண் தெய்வத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க? வழிபட்டிருக்காங்க. ஸோ பசுபதியுடைய ஆதி உருவம் என்று அறியப்பட்ட, சிவனுடைய ஆதி உருவம் என்று அறியப்பட்ட பசுபதி என்ற பெண் தெய்வத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க? ஸோ வந்து வழிபட்டிருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா இறந்தவர்களை புதைச்சிருக்காங்க. ரொம்ப ரேராக வந்து எரிச்சிருக்காங்க. இது எல்லாமே ஹரப்பாவில் நடந்த விஷயங்கள். மொஹஞ்சதாரோ அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. இந்த மொஹஞ்சதாரோ அப்படின்ற பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா, மொஹஞ்சதாரோ இதில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 முக்கியமான பகுதி இருக்குங்க. அது என்ன 4 முக்கியமான பகுதி கண்டுபிடிச்சிருக்குன்னு சொன்னால் என்னன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெருங்குளம். உலகில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் பொதுக்குளம் எது அப்படின்னா இந்த மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பெருங்குளம் தான். இந்த பெருங்குளத்தை பொறுத்தளவுக்கு இயற்கை தார் கொண்டு அந்த தண்ணியெல்லாம் வெளியே போகாத அளவுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. இறங்கி வர்றதுக்கு, ஏறி போகிறதுக்கு வந்து படிகள் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க.
பக்கத்தில் இருந்த கிணத்துல இருந்து தண்ணியை கொண்டு வந்து இந்த குட்டையில், அதாவது இந்த குளிக்கிறதுக்கு ஊற்றிருக்காங்க. குளிக்கிறதுக்கு அப்படின்னா தனியாக உடை மாற்றுக்குன்னு தனியாக அறைகள் வந்து வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ டெவலப் பண்ணி, அப்பயே பாருங்கள் எப்படி பொதுக்குளம் எப்படி இருந்து. இப்போ எங்கேயாவது இருக்கா அப்படி இருக்கா? கிடையாது, வாய்ப்பே இல்லை. அப்படி பண்ணிருக்காங்க. பெருங்குளம் வந்து மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய மாபெரும் கட்டிடம், ஒரு பெரிய ஒரு ஒரு கட்டடம், அதுவும் எங்கே தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மொஹஞ்சதாரோவில் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 தூண்கள் 4 வரிசையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 20 தூண்கள் 4 வரிசையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது பொதுவாக ஏதாவது முக்கியமான டேட்டாஸ் ஏதாவது நம்ம என்ன பண்ணுறதுக்கு, ஏதாவது பேசுகிறதுக்கு வைக்கிறதுக்கு வந்துட்டு இந்த இடம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் சிலை, இங்கே தான் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த ஆண் சிலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கலாம், அதாவது அந்த அந்த நகரத்தில் ஒரு தலைவராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்பெல்லாம் போட்டு, தாடியெல்லாம் கரெக்டாக வெட்டி ஷேப் வச்சு தோடு போட்டு நல்லா பயங்கரமாக ஒரு தலைவரோட செட்டப்பில் வந்து இருக்கும் அந்த சிலையை. நீங்கள் 6th புக்லேயும் இருக்குது, 9th புக்லேயும் இருக்குது பாருங்கள். இந்த ஆண் சிலையும் மொஹஞ்சதாரோவில் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நடனம் ஆடக்கூடிய ஒரு பெண் சிலை, நடனமாடும் ஒரு பெண் சிலையும் இங்கே தான் கண்டுபிடிக்கப்பட்டது. சரிங்களா, பெண் சிலையும் இங்கே தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 முக்கியமானதுங்க மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்டது. மொஹஞ்சதாரா என்ற சொல்லுக்கு இறந்தவர்கள் மேடு அல்லது இடுகாட்டு மேடு என்பது பொருள். இறந்தவர்கள் மேடு அல்லது இடுகாட்டு மேடு என்று சொல்கிறாங்க. இறந்தவர்கள் மேடு அல்லது இடுகாட்டு மேடு அப்படின்னு சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. அப்புறமேல் பார்த்தீங்க அப்படின்னா லோத்தல் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. இது வந்து குஜராத்தில் இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு கப்பல் கட்டும் தளமாக இது வந்து பார்க்கப்படுகிறது. கடற்கரை நகரமாக இருக்கக்கூடிய கப்பல் கட்டும் தளமாக இது வந்து இருக்குது. ஆற்றங்கரை, அதாவது குஜராத் சபர்மதி ஆற்றங்கரை துணை நதியில் ஒரு நதியில் வந்து இந்த லோத்தல் வந்து இருக்குது, ரொம்ப முக்கியமானது. சரிங்களா. சரி, ஓகே. இப்போ சிந்துவெளி நாகரிகம் எப்படிங்க இவ்வளோ டெவலப் பண்ணி பயங்கரமாக வச்சுருக்காங்க, இவங்க எப்படிங்க அழிஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுதான் எங்கள் ட்விஸ்டேவும். இந்த சிந்து நதி இருக்குது பார்த்தீங்களா, சிந்து நதி கரையோரமாக வாழ்ந்தனால இவங்க சிந்து சமவெளி நாகரிக மக்கள் அப்படின்னு சொல்கிறோம். சிந்து நதியில் அதிகமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கலாம், அதனால் மக்கள் வந்து நிறைய இடங்கள்ல நகர்ந்து போயிருக்கலாம்ன்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆரியர்களுடைய வருகை முக்கியமாக பார்க்கப்படுது, அந்நியர்களுடைய படையெடுப்பு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த மாதிரியான நிறைய காரணங்களால் 1900 பிற்பகுதியில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சிந்துவெளி மக்கள் சிந்து நாகரிகத்தை விட்டு பல்வேறு பகுதிகளுக்கு நடந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்துவெளி மக்கள், சிந்து நாகரிகம் என்ன செஞ்சிருச்சு, ஸோ வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. சரிங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். சிந்துவெளியிலேருந்து ஒரு கேள்வி கம்பல்சரி இருக்கும். இது வந்து நம்ம பார்த்தது வந்துட்டு சும்மா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ட்ரையல் தான். இன்னும் நிறையா சிந்துவெளி தொடர்பாக நிறையா இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் முன்னாடி ஸ்டார்டிங்லேருந்து வந்திருக்கேன். எஸ்ஐபிசி எவ்வளோ கொஷின் கேட்பாங்க, எப்படி நம்பர்ஸ் ஆஃப் கொஷின் எப்படிலாம் கேட்பாங்க, நீங்கள் என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்றத முதல் கொண்டு உங்களுக்கு ஃபுல்லாக நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுடைய ஆன்லைன் வகுப்பில் இல்லை ஆஃப்லைன் வகுப்பில் சேரும் பட்சத்தில் வரக்கூடிய எஸ்ஐ தேர்வாக இருந்தாலும் சரி, போலீஸ் தேர்வாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் காரணம் கிடையாது. கண்டிப்பாக என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, ஆமாம் உண்மைதான். நீங்கள் படிக்க போகிறீங்க, பாஸ் பண்ண போகிறீங்க, உங்களுக்கான வழிகாட்டுதலை மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம். நாங்கள் அதை ஆணித்தனமாக வந்து இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கான கைடன்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் கொடுப்போம். நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக 100% வெற்றியை எங்களால் பெற்றுத்தர முடியும். ஸோ எங்களுடன் தொடர்ந்து பயணிங்க. ஒருவேளை ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் இல்லை ஆஃப்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 7845454747 இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்த ஒரு கிளாஸில் வந்து நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.